மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து மதுரை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று பார்க்கின்ற விடயம் இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷனுக்குரிய சிகிச்சை முறைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நிகழ்ச்சி பிடித்திருந்தால் யூடியூபிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே இந்த மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமும் பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் வாட்ஸ்அப் இமோ ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். 0094-7735-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நேற்று இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷனுக்குரிய முக்கியமான ஒரு வேலையாக நான் சொன்னேன் அடிக்குவேட் ஸ்லீப், அதாவது தேவையான அளவு நித்திரை கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். ஒருவர் சொன்னார், எங்களுடைய வேலை நிமித்தமாக நாங்கள் இரவிலே எங்களுக்கு நித்திரை கொள்ள முடியாது. அவர் உண்மையாக ஒரு செக்யூரிட்டி கார்டு, அதாவது பாதுகாப்பு உத்தியோகத்தராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். டாக்டர், அந்த இரவிலே கொள்ளுகின்ற நித்திரையை நாங்கள் பகலிலே கொண்டு அதை நாங்கள் சரிப்படுத்த முடியுமா அல்லது கம்பன்சேட் படுத்த முடியுமா என்ற கேள்வியை கேட்டிருந்தார். உண்மையாக எனக்கு பிடித்த ஒரு கேள்வி என்னவென்றால், அதாவது இரவிலே கொள்ளுகின்ற நித்திரையை பகலிலே நீங்கள் கொண்டு அந்த பகலிலே நித்திரை மூலமாக அதை ஈடுகட்ட முடியுமா என்றால் முடியவே முடியாது என்றுதான் அதை நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனெனில் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய உடலிலே பலதரப்பட்ட ரசாயன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல முக்கியமாக இந்த ஹோமோன்கள் உங்களுக்கு தெரியும். எங்கள் உடலை ஆணாக இருப்பதற்கும் ஒரு பெண்ணாக இருப்பதற்கும் முக்கியமான காரணங்கள் இந்த ஹோமோன்கள். எனவே இந்த டெஸ்டோஸ்டெரோன் என்று எனப்படுகிற இந்த ஆண்களுக்குரிய ஹோமோனானது விடிய காலையிலே தான் மிகவும் கூடுதலாக இருக்கும். அதன் காரணமாகத்தான் இந்த டெஸ்டோஸ்டெரோன் எனப்படுகின்ற ஹோமோனை பரிசோதித்து பார்ப்பவர்கள் விடிய காலையிலே 9 மணிக்குத்தான் அந்த சோதனையை செய்யும்படி சொன்னேன். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த இன்சுலின் எனப்படுகின்ற ஒரு ஹோமோன் இருக்கின்றது. இந்த இன்சுலின் ஆனது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய உடலிலே இருக்கின்ற அந்த வெள்ளத்தினுடைய சுகரினுடைய அல்லது சீனியினுடைய சமநிலையை பேணுவதற்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த இன்சுலின் சுரப்பும் விடிய காலையில தான் கூடுதலாக இருக்கும், இரவிலே பின்னேரங்களிலே குறையும். என்றபடியால தான் இந்த இன்சுலின் இல்லாத இந்த நீரிழிவு நோயாளிகள், டயபிட்டிஸ் மெலைட்டஸ் பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் அவர்களுக்கு வெளியில இருந்து இன்சுலினை கொடுக்கின்ற போது நாங்கள் சொல்லுவோம், அவர்களை காலையிலே யூனிட்ஸ் கூடுதலான அளவு டோஸும் இரவிலே குறைந்த அளவு டோஸும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அவருக்கு சொல்வது நீங்கள் பார்த்திருக்கலாம். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த பகலிலே நித்திரை கொண்டு இரவிலே நித்திரை கொள்ளாமல் இருக்கின்ற போது இந்த சமநிலை, இந்த ஈக்குலிபிரியம், ஹோமோனல் ஈக்குலிபிரியம் என்று சொல்லுவோம், அதாவது ஹோமோனினுடைய சமநிலை சரியாக பாதிக்கப்படும். இதன் காரணமாக பாரதூரமான பிரச்சனை, முக்கியமாக ஆண்மையின்மை, அது இரெக்டல் டிஸ்பங்க்ஷனாக இருக்கலாம், ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மையாக இருக்கலாம், அல்லது ப்ரீமெச்சுவர் எஜக்குலேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆண்குறி, அதாவது விந்து முந்துதல் பிரச்சனையாக இருக்கலாம். இதற்கு முக்கிய காரணம் என்ன? இந்த ஒழுங்கான நித்திரை அற்ற தன்மை. எனவேதான் நான் உங்களை வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. இயலுமான மட்டும் அந்த வேலையை செய்யத்தான் வேண்டும். பொருளாதாரத்திலே பிரச்சனை வரும் என்றாலும் கூட ட்ரை பண்ணி இரவிலே நித்திரை கொள்ளக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் தெரிவு செய்து கொண்டீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நித்திரையில 2 வகையான நித்திரைகள் இருக்கிறது. REM ஸ்லீப், நான் REM ஸ்லீப். REM ஸ்லீப் என்றால் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப், அதாவது கண்கள் மிக வேகமாக துடிக்கின்ற ஒரு நித்திரை. இரண்டாவதாக கண்கள் நான் REM ஸ்லீப் என்றால் கண்கள் வேகமாக துடிக்காமல் இருக்கின்ற நித்திரை. 2 நித்திரையும் மிக மிக அவசியமான ஒன்று. அதுவும் குறைந்தது இந்த REM ஸ்லீப் ஆனது 3 to 4 மணித்தியாலங்கள் ஒரு விதமான தடையும் இல்லாமல் இருக்க வேண்டும். என்றபடியால தான் நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வசனம், என்னை வந்து சந்திப்பவர்களுக்கு தயவு செய்து நீங்கள் ஒரு எமர்ஜென்சி வேலை செய்யாமல் இருந்தால், அவசர ஒரு பிரச்சனைக்குரிய ஒருவராக அவசர வேலை செய்யாமல் இருப்பவராக இருந்தால் தயவு செய்து உங்களுடைய அறைக்கு மொபைல் போனையோ கம்ப்யூட்டரையோ டேப்புகளையோ கொண்டு போக வேண்டாம். நீங்கள் உங்களுடைய மனைவியும் தனித்திருந்தாலே அது மிகுந்த போதுமானது. இதை விட்டு போட்டு இந்த போனுகளை கொண்டு போகின்ற போது உங்களுக்கு தெரியும்,
இந்த இரவிலே சில பேர் போனை பார்த்து கொண்டு படுக்கிறார்கள். அது இப்போது எல்லாருமே பழகிவிட்டார்கள். சின்ன சின்ன பிள்ளைகள் 12, 13 பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும் இந்த போன்ல இருந்து ப்ளூ லைட் வருகிறது. இந்த ப்ளூ லைட் என்ன செய்யும் என்றால் எங்களுடைய மூளையை எப்போதுமே ஆக்டிவாக வைத்திருக்கும் என்றபடியாலே அந்த மூளைக்கு ஆரியம் அல்லது நான் ஆரியம் நித்திரை கிடைக்காம போய்விடும். என்றபடியால தான் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த போன்களை இரவிலே பாவிக்கின்ற போது உங்களுக்கு சரியான அளவு நித்திரை இல்லாத ஒரு பிரச்சனை வருகிறது. எனவே தயவு செய்து இரவிலே நீங்கள் பாவித்தால் அந்த லைட் போய் எங்களுடைய மூளையை அட்டிப்படுத்த எப்போது துரிதமாக வேலை செய்ய சொல்லுமே தவிர ஒருபோதுமே அதை நிம்மதியாக உறங்க விடாது. என்றபடி சில பேர் என்ன செய்யறது, நித்திரை கொள்ளு மட்டும் போனை பார்ப்போம் என்று சொல்லுவார்கள். பல பேரை நான் கேட்டிருக்கின்றேன். நித்திரை கொள்ளு மட்டும் போனை பார்ப்போம், ஆனால் அவராலே போனை பார்த்து கொண்டு நித்திரையே கொள்ள முடியாது. 12 மணி 1 மணி 2 மணிக்கு போய்விடும். எனவே இன்றையில இருந்து இரவிலே படுக்க போகின்ற போது தயவு செய்து இந்த போன்களை பார்த்து நித்திரை கொள்ளுகின்ற பழக்கத்தை முற்றிலுமே இல்லாமல் ஆக்கிவிடுங்கள். அது பாரதூரமான பிரச்சனை ஏற்படுத்தும். அதே நேரத்திலே இன்னும் ஒரு பலவேர் இன்னும் ஒரு கேட்டிருக்கிறார்கள் கேள்வி. அதுக்கு நான் இந்த இடத்திலே விடை சொல்லி போட்டு போக விரும்புகிறேன். டாக்டர், நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய மனைவிக்கு இந்த போன்ல இருக்கின்ற போர்ன் பிலிம்ஸ் அல்லது ப்ளூ பிலிம்ஸ் நீல படங்களை பாலியல் படங்களை காட்ட முடியுமா? அதன் மூலமாக அவர் தூண்டப்படுவாரா என்று கேட்டார். இதிலே 2 விதமான மறுமொழிகளை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்ன மறுமொழி என்றால், முதலாவது, இந்த பாலியல் படங்களை உங்களுடைய மனைவிக்கு காட்டுகின்ற போது அல்லது உங்களுடைய பெண் துணைக்கு காட்டுகின்ற போது அவர் தூண்டப்படுவாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். எனவே சில பேர் அதை எதிர்மறையாகவும் எடுத்துக் கொள்கிறார்கள். நான் சந்தித்த பல பெண்கள் அதை எதிர்மறையாகத்தான் எடுத்துக் கொள்கிறார்கள். ஓஹோ, உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்குதா, மதுபானம் பாவிப்பது, சிகரெட் குடிக்கின்ற பழக்கம் இருக்கு, அதோட இந்த பழக்கம் இருக்கின்றதா, இந்த பழக்கம் எவ்வளவு காலமாக உங்களிடம் இருக்கிறது சொல்லி சண்டைக்கு போன மனைவி மாதிரி நான் கணவரை கண்டிருக்கிறேன். என்னிடம் வந்து கூட பல பேர் சொல்லி இருக்கிறார்கள், என்னுடைய கணவனுக்கு இந்த படங்கள் பார்க்கிற விருப்பம் இருக்கு சார், அதனால சரியான கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனவே அது 2 மாதிரியும் போகலாம். ஒன்று, அதே நேரத்தில் புரிந்துணர்வு உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள மனைவி என்றால் சரி, கணவர் பார்க்கிற அது உருவம் என்று சொல்லி போட்டு தானும் கூட அவருடன் சேர்ந்து பார்ப்பதை விரும்புவார். ஆனால் எங்களை நாட்டை பொறுத்த மட்டிலே 160% பெண்கள், 140% பெண்கள் விரும்பினால் 160% பெண்கள் இந்த போர்ன் பிலிம்ஸை பார்ப்பதை விரும்புவது கிடையாது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த போர்ன் பிலிம்ஸ்ல நீல படங்களில் காட்டுவது எல்லாம் பொய். அவர்கள் ஒவ்வொரு கொஞ்சம் நேரமாக அந்த வீடியோக்களை எடுத்து அதை அவற்றையெல்லாம் சேர்த்து எடிட் பண்ணித்தான் ஒரு மணித்தியாலம் தொடர்ச்சியாக ஒரு பொருளுடன் இருப்பது போல காட்டுகிறார்கள். இது உலகத்திலே முடியாத ஒரு காரியம். எனவே கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த போர்ன் பிலிம்ஸ் மூலமாக அதன் மூலமாக எங்கள் நித்திரை கெடுமே தவிர நித்திரை ஒழுங்காக வராது. என்றபடியினாலே முக்கியமாக இந்த ஆண்மையின்மை பிரச்சனைக்கு நித்திரையின்மை என்பது முக்கியமான ஒரு பிரச்சனை. என்றபடியாலே அடிக்குவேட் ஸ்லீப் இவை எல்லாவற்றையுமே தீர்க்க போதுமானது. எனவே நீங்கள் இவ்வளவு நாளும் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிற அனைத்து ஆதரவுக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.